வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியாயம்பட உரை. இப்போ நியாயம்பட உரை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் கனிவா பேசணும், அன்பா பேசணும், இயல்பா பேசணும். எப்பவுமே கோவப்படும்போது நமக்கு மட்டும் இல்லை, எதிராளிகளுக்கு தான் நம்ம ஒரு துன்பம் விளைவிக்காத நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் கோவப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடல் பதட்ட நிலையில் இருக்கும். அப்போ பதட்ட நிலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கால் கை இதெல்லாம் நடுக்கம் வர மாதிரி இருக்கும். இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சில பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ சண்டை போட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதிராளி ஆக்ரோஷமாக கரகரன்னு ஏதோ பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயல்பு நிலைக்கு நம்ம வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன் ஒவ்வொன்றும் துடிச்சிட்ருக்கும். கிட்டத்தட்ட அந்த துடிப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு சுத்தியலை வச்சு நம்ம உடல் ஆர்கனில் அடித்தா எவ்வளோ வேகம் இருக்குமோ அந்த அளவுக்கு அது உள்ளே துடிச்சிட்ருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நாம்